அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நாங்களும் இப்படி இப்படி ஒரு சொக்கப்பனை கட்டணுமன்றது எங்களுக்கும் அப்போ ஒரு கனவாக இருந்தது. போகிறது பாருங்க சொக்கப்பனை எங்களுடைய சுதுமலை தெற்கு எச்ஆர்டி வேலூர் கோவில் சொக்கப்பனையானது வந்து கட்டும் பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்க வந்து இப்போ வந்து மூங்கில் எல்லாம் கட்டி தடியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஓலைகள் எல்லாம் வந்து எல்லாமே பரப்பி விடப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த கட்டு வந்து நாங்கள் வந்து 1 2 ஒரு 5 கட்டு அப்படி கட்டுவோம். கட்டினா அதுக்குள்ள வந்து ஓலை அடைஞ்சிட்டு தான் வந்து சொக்கப்பனை வந்து மாலை நேரம் ஒரு 8 மணி அப்படி வந்து சுவாமி வந்து உடனே இந்த சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு இடம்பெறும். இந்த காணொலியில் வந்து முழுமையாக இணைந்திருங்கள். இந்த நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்ப்போம். பாருங்க சொக்கப்பனை எல்லாம் ஆயத்தம். இனி வந்து ஓலை அடுக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன கம்பி என்ன செய்த அழுத்தா என்ன செய்யும்? அங்கே மேலே மூண்டு ஆச்சத்தை காட்டுறாங்க. அப்படியா? இப்போ வந்து எல்லோரும் வந்து இன்றைக்கி லீவு நாளில் வந்து சேர்ந்து இப்படி ஒரு சொக்கப்பனை வந்து கட்டுறது சந்தோஷமான ஒரு இந்த நாள் மறக்க முடியாது. பாருங்க வந்து எல்லாம் இப்போ எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இனி வந்து இருக்கிற ஓலையெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து அடைய வேணும். சொக்கப்பனையானது கட்டி ரெடியாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், வேலையெல்லாம் முடிஞ்சது. இங்கே பாருங்கள். இன்னும் ஒரு சொற்ப நேரத்தில் வந்து சொக்கப்பனை அது வந்து கொழுந்து விட்டு எரிய போகிறது. எச்ஆர்டி வேலூர் கோவில். வணக்கம். வந்து இன்றைய வந்து எச்ஆர்டி வேலூர் கோயிலில் வந்து நீங்கள் சொக்கப்பனை வந்து இப்படி நல்லதாக கட்டியிருக்கிறீங்க. என்னம்மா இப்படி கட்டணும் உங்களுக்கு ஐடியா வந்தது? என்ன மாதிரி? இது வளமை தானே, நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது. அப்படியே எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்து கொண்டு வந்தாங்க. இப்போ எங்களால் கட்டக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது, அதை நாங்கள் கட்டி கொண்டு வரோம். நாங்கள் வந்து ஒரு 7-8 வயசு இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து கோயில்களுக்கு வந்து தொண்டு செய்ய வாரது, கும்பிட வாரது, செவ்வாய் வெள்ளியில் பஜனைகளுக்கெல்லாம் பாருனாங்கள். அப்போ வர்ற காலங்களில் எங்கள் அண்ணையாக்கள் வந்து இப்படி சொக்கப்பனைகளை வந்து உயரமாக கட்டுவோம். வேண்ட காலத்தில் வந்து நாங்கள் இந்த ஓலைகள் புறக்கி கொடுக்குறது, தடி எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன கை உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு வந்த நாங்கள். அப்போ நாங்களுக்கு அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நாங்களும் இப்படி இப்படி ஒரு சொக்கப்பனை கட்டணுமன்றது எங்களுக்கும் அப்போ ஒரு கனவாக இருந்தது. அதை வச்சுட்டு தான் நாங்களும் எங்களுக்கு ஒரு காலம் வந்தது. நாங்களும் வளர்ந்துட்டோம். மண்ணையாக்களும் கல்யாணமாக ஒரு எங்களுக்கு வெளிநாடுலேருந்து போயிட்டாங்க. அப்போ அடுத்த கட்டம் நாங்கள்லாம் அந்த இடத்துல இருந்த நாங்கள். ஸோ கட்ட வேண்டிய தேவையும் முறியாக்களும் நாங்களாக தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாருமா ஒரு இதாக இணைஞ்சு எல்லாருமே காலம் இப்போ வருஷம் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அடிக்கு மேலே நாங்கள் பழமையாக கட்டி கொண்டு வரோம். இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் ஒரு 25 பனி ஓலை வெட்டுவோம். 25 பனி ஓலை கிட்டத்தட்ட நாங்கள் தென்னையில் வந்து ஒரு 15 ஓலை வெட்டுவோம். அதை விட ஊர் மக்களும் வந்து தங்களால் என்ற ஓலையில் கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு ஊர் மக்களும் வந்து நல்ல ஆதரவை கொடுத்துன்னு வராங்க. எங்களுக்கு வந்து காலமையிலேருந்து முடிகிற வரைக்கும் சோட்டிஸ்லேருந்து டீலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு. இவோட வந்து எங்களுக்கு கோயில்காரன் நல்ல முழுமையான ஒரு ஒத்துழைப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்வை வந்து நாங்கள் வருஷம் வந்து நாங்கள் நடத்தி கொண்டு வரதுக்கு வந்து நிதி சம்பந்தமாக எந்த விதமான ஒரு குறைபாட்டையும் எங்களுக்கு தாரே இல்லை. அவைன்ற பரிபூர்ணமாக அந்த நிதி ஒத்துழைப்பு தான் எங்களை வந்து இன்னும் ஊக்குவிச்சது.
எவ்வளவுக்கு நாங்கள் இதை செய்யணும் என்று ஆசைப்படுறோமோ அவை முற்று முழுதான ஒரு ஆதரவு கொடுக்குறதால தான் எங்களோட விருப்பத்துக்கு இவ்வளோ உயரமாக நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதை விட இளைஞர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பரிபூர்ணமான ரோத்தில் போய் தாராங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றியை சொல்ல வேணும். இன்றைக்கு பார்த்தா வேறு கோயில்களில் வந்து வித்தியாசமாக எல்லாம் காட்டினேன், சொக்கப்பனைகள் வித்தியாசமான வடிவங்கள் எல்லாம் காட்டினேன். இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வரே இல்லையோ இந்த எங்களோட கோயிலில் எப்படி கட்டணுமெண்டு? இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இது ஆலயத்துக்கு கொண்ட ஒரு பக்குவம் இருக்குது, அதுக்கு கொண்ட ஒரு பயபக்தி இருக்குது. நாங்கள் அதுக்கேற்ற ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை என்னவோ அதுக்கேற்ற முறையில் தான் நாங்கள் செயல்படுவோம். இப்போ அண்மையில் நேற்று முந்தினம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த பாடசாலைக்கு இல்லை மெய்வண்ணன் போட்டிக்கு ஒவ்வொரு ஹவுஸும் ஒவ்வொரு இது கட்டுற மாதிரி ஒவ்வொரு சின்னங்கள் மாதிரி எல்லாம் இப்போ சொக்கப்பனையை கட்டுறாங்க. அதெல்லாம் வேடிக்கை. மற்ற இந்த வான வேடிக்கை செய்கிறது, அதுக்கு 2 அம்பு விடுறது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆலயத்துக்கு அது பக்குவமான விஷயம், பயபக்தியோடு செய்யக்கூடிய விஷயங்கள் அதுவோ அதை மட்டும்தான் நாங்கள் பக்குவமாக செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி மற்ற வேடிக்கைக்கு சைனம் பண்ணுற விஷயம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எவ்வளவு செய்கிறோமோ ஆலயத்தில் பயபக்தியோட புனிதமாக செய்யணும்ன்றது தான் என்னோட நோக்கம். எங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நோக்கம் அதுதான். அங்கே 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 வாங்க, அங்கே போங்க, அங்கே போங்க, முன்னுக்கு போங்க, அதில் போய் நில்லுங்க. 이제 이렇게 올려. பயமாக இருக்கட்டா, இல்லாட்டி நான் ஃபோன் தான் எடுத்தாருங்க. வாவ், 1 மாத உழைப்பு வாணிஜன், யார் 1 மாத உழைப்பு. நல்ல வெளிச்சம் என்ன. அது இந்த சூடாது. என்ன மூங்கில் வெடிச்சிட்டு
வெடி போட்டதோ என்ன வெடி போட்டா கூட அப்படி சத்தம் கேட்டுருக்கா அடே இது எல்லாமே வடிவ எரியுது என்ன பாத்தியா நீங்கள் நிசாந்தன் வியூ இல்லை நிசாந்தன் ஜெப்னா எல்லாம் பார்க்க போறீங்களா ஓ ஆனால் ஒன்றுமே விளையில்லை பார்த்தியோ